துத்தி. துத்தி கீரை வகையை சார்ந்தது. இதில் இதய வடிவ இலைகளும் அரசு இலை போன்று ஓரங்களில் அரிவாள் போன்று தோற்றமும் இருக்கும். மஞ்சள் நிற சிறு பூக்களையும் தோடு வடிவ காய்களையும் உடைய செடி. இலையில் மென்மையான சுவையுண்டு. உடலில் பட்டால் சற்றே அரிக்கும். துத்தியின் மருத்துவ குணங்கள். துத்தி கீரையை பெரும்பாலும் எவரும் சமையலுக்கு பயன்படுத்துவதில்லை. மற்ற கீரைகளைப் போலவே துத்தி கீரையை சமையல் செய்து சாப்பிடலாம். இது உடல் நலத்திற்கு பாதுகாப்பானது. துத்தி இலையை கொண்டு வந்து மண்பாண்டத்தில் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி நன்றாக வதக்கி கை பொறுக்கும் சூட்டில் வாழை இலை அல்லது பெரிய வெற்றிலையில் வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும். இது போன்று தினசரி இரவு படுக்கைக்கு முன்னர் செய்து வந்தால் மூலவீக்கம், வலி, குத்தல், எரிச்சல், இரத்த மூலம், கீழ் மூலம் ஆகியவை நீங்கி நலம் உண்டாகும். துத்தி இலை, வேர் முதலியவற்றை முறைப்படி குடிநீரிட்டு வாய் கொப்பளித்து வர பல் ஈறுகளில் இருந்து இரத்தம் வடிவது நீர்க்கும். துத்தி இலையை கொதிக்கும் நீரில் போட்டு வேக வைத்து அந்நீரில் துணியை முக்கி ஒற்றடமிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் வலிகள் குணமாகும். ஆசன வாய்க்கடுப்பு, சூடு முதலியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் துத்தி இலை குடிநீருடன் பாலும் சர்க்கரையும் கலந்து உட்கொண்டு வர நலம் தரும். மலத்தை இழக்கும். துத்தி இலையை பருப்புடன் சேர்த்து உண்டு வந்தால் மூலச்சூடு நீங்கும். எளிதில் பழுக்காத கட்டிகளின் மீது துத்தி இலையை இடித்து பிழிந்த சாற்றை அரிசி மாவுடன் கலந்து களியாக கிண்டி கட்டிகளின் மீது பூசி கட்டி வந்தால் அவை எளிதில் பழுத்து உடையும். துத்தி பூவை நன்கு உலர வைத்து சூரணம் செய்து தேவையான அளவு பாலும் கற்கண்டும் சேர்த்து அருந்தி வந்தால் இரத்த வாந்தி நின்று உடல் குளிர்ச்சியாகும். ஆண்மையையும் இது பெருக்கும். துத்தி பூவை உலர்த்தி பொடி செய்து சம அளவு சர்க்கரை கலந்து பசும் பாலுடன் அருந்தி வந்தால் நுரையீரல் கபம், இருமல், இரைப்பு, காசநோய், இரத்த வாந்தி முதலியவை குணமாகும். துத்தி விதைகளை பொடித்து சர்க்கரையுடன் கலந்து 250 மில்லிகிராம் முதல் 500 மில்லிகிராம் அளவு உண்டு வந்தால் சரும நோய்கள், உடல் சூடு, தொழுநோய், கருமேகம், வெண்மேகம், மேக அனல் முதலியவை கட்டுப்படும். வெள்ளைப்படுதல் நோய் மூலம் உடையவர்கள் இதன் விதையை குடிநீர் செய்து 30 முதல் 60 மில்லி லிட்டர் அருந்தி வரலாம். துத்தி வேர் 35 கிராம், திராட்சை பழம் 17 கிராம், நீர் 700 மில்லி லிட்டர் சேர்த்து நன்கு காய்ச்சி 170 மில்லி லிட்டராக வற்ற வைத்து வடிகட்டி காலை மாலை இரு வேளையும் 30 முதல் 60 மில்லி லிட்டர் அருந்தி வந்தால் தாகம், நீரடைப்பு, மேகச்சூடு முதலியவை குணமாகும். துத்தி விதைகளை பொடி செய்து சம அளவு கற்கண்டு பொடி கலந்து அரை முதல் 1 கிராம் 2 வேளை நெய்யுடன் குழைத்து உண்டு வந்தால் வெண்புள்ளி நோய் குணமாகும். துத்தி வேரை உலர்த்தி பொடி செய்து 3 கிராம் முதல் 5 கிராம் வீதம் தினமும் பாலில் சேர்த்து குடித்து வர மூலச்சூடு தணியும். வாயு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இடுப்பு வலி, பழைய மலத்தினால் உண்டாகும் பூச்சிகள் ஒழிய இந்த கீரையை அடிக்கடி கடைந்தோ பொரியல் செய்தோ உணவுடன் சேர்த்து கொண்டு வந்தால் யாவும் குணமடையும். எலும்பு முறிவு ஏற்பட்டால் முதலில் எலும்பை ஒழுங்குபடுத்தி கட்டிக்கொண்டு இந்த இலையை நன்றாக அரைத்து மேலே கனமாக பூச அதன் மேல் துணியை சுற்றி அசையாமல் வைத்திருந்தால் வெகு விரைவில் முறிந்த எலும்பு கூடி குணமாகும். துத்தி இலையை நன்றாக அரைத்து கசக்கி சாறெடுத்து கொண்டு அந்த சாற்றுடன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நீர் சுண்டும் அளவு நன்றாக காய்ச்சி வடிகட்டி பாட்டிலில் வைத்து கரப்பான் கண்ட குழந்தைகளுக்கு தடவி வந்தால் இந்நோய் குணமாகும். குடற்புண்ணால் வேதனைப்படுகின்றவர்கள் துத்தி கஷாயத்தை தினசரி 3 வேளை சர்க்கரை கலந்து குடித்து வந்தால் பூரண குணம் பெறலாம். தவிர நீர்சுகளுக்கு, தொண்டை கம்மல், சொறி சிரங்கு உள்ளவர்கள் இந்த கஷாயத்தை குடித்து குணமடையலாம்.